அழிக்கவே முடியவில்லை மண்ணின் வளத்தை உறிஞ்சி வளரும் சீமை கருவேலை மரங்களையும் மக்களின் நலனை உறிஞ்சி வளரும் அரசியல்வாதிகளையும். நல்லா இருக்குதுல. முகமது ஹாரிஸ் அப்படின்ற ஒரு பேஜில் இருந்து பார்த்தேன் இந்த பதிவை. அருமை எழுதியிருக்கிறார் தோழர். இந்த ரெண்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி என்ன தெரியுமா? மக்கள் இவங்க நினைச்சாங்கன்னா இது ரெண்டையும் பிடிங்கி வீசிட முடியும். ஆனால் செய்ய மாட்டவன் எப்படி செய்வோம்? நமக்கு கெட்டதுன்னு தெரியும், நல்லதில்லை சரியில்லைன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய்ட்டுருது. நான் யாரையும் குறை சொல்லலைங்க, நேரடியாக சொல்கிறேன் தவறு அப்படின்னு. கருவேல மரங்களுடைய வேர் ரொம்ப ஆழமானது, அரசியல்வாதிகளுடைய வேரும் ரொம்ப ஆழமானது. ஆனால் அதை உருவாக்கி அவங்கள அந்த பதவியில் உட்கார வைக்கிறது நாம. அதை விட ஆழமான வேர் கொண்டவர்கள் நாம. ஆனால் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. நான் காலங்காலமாக இந்த கட்சியை சார்ந்தவன், என் குடும்பமாக 4 தலைமுறைகள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள். இலவசங்கள் வந்தது, அது வந்தது, நமக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்க. யாருமே அவங்க உழைச்சி அவங்க உழைப்புலேருந்து கொடுக்கல. நம்மளுடைய வரிப்பணம். இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. எவ்வளவோ வரிப்பணம் செலுத்துகிறோம், அது எப்படி வருது? எனக்குலாம் ஆட்டோ ஓட்டுறேன், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க, கேட்குற காசே கொடுக்க மாட்டாங்க, 10 ரூபா குறைச்சி தான் கொடுத்துட்டு போவாங்க. எங்க தினந்தோறும் வாழ்க்கையில் அடிக்கடி பார்த்து கொள்ளுகிற மனிதர்களோட நம்ம விட்டு கொடுத்து போகிறதில்ல. ஒரு விஷயம் 5 ரூபா விட மாட்டோம், 2 ரூபா விட மாட்டோம். கேட்கணுங்க அரசாங்கத்தை, கேள்வி கேட்கணுங்க. அரசாங்கம் யாருங்க? நாம தாங்க. நீங்கள், நீ, நாம் எல்லோரும் சேர்ந்தது. நமக்காக உருவாக்கப்பட்டது நாடு. இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் எல்லாமே எல்லா தலைமை பொறுப்பில் உள்ளவங்க எல்லாருமே நமக்காக உள்ளவங்க தான். போலீஸ்ன்றது கூட இங்கிலீஷில் சொன்னால் பயமாக இருக்குது, போலீஸா அப்படின்ட்டு. தமிழில் காவல்னு சொன்னால் காவல், யாருக்கு காவல்? யோசிக்கலாம்ல. அவ்வளோதாங்க. ரொம்ப அரசியல் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி போயிடும். இருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்ப ஆதங்கங்கள் இருக்குது, சொல்ல வேண்டிய விஷயங்களும் இருக்குது. இந்த பதிவை பார்த்த உடனே வந்துருச்சு ஆதங்கங்கள். ஏதோ பேசுவோம் அப்படின்றதுக்காக பேசினேன். நம்மளே எல்லாத்தையும் பேச முடியாதுல்ல. நீங்கள் உங்கள் உள்மனதிலிருந்து ஆழமாக யோசிங்க, நிறைய உண்மைகள் தெரிய வரும். ஏன் இவ்வளோ உழைச்சி கொடுக்குறோம், எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், என்ன ரோடு கூட சரியில்லையே, பேரிங் போயிடுது, 2 பள்ளத்தில் போட்டு எடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.